ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு மாம்ஸ் டைரிஸ் யூடியூப் சேனல். வாங்க இன்றைக்கி சிக்கன் பிரியாணி செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். குக்கர் ஹீட் ஆனதும் 2 ஸ்பூன் நெய், கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கோங்க. இப்போ ஆயில் ஹீட் ஆனதும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஸ்பைசஸ் எல்லாத்தையுமே போட்டுடலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாச்சிப்பூ, பாசி எல்லாத்தையுமே போட்டுடலாம். அடுத்து வெங்காயம் போட்டு பொன்னிறமாக வர வர நல்லா வதக்கிக்கிறலாம். வெங்காயம் பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் அடுத்து தக்காளியை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா வதங்குறதுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து தக்காளி நல்லா வதங்கினதும் இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு அடுத்து பச்சை மிளகாயும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற கொத்தமல்லி, புதினா அதையும் ஒரு கைப்பிடி எடுத்து போட்டுருங்க. இப்போ ஒரு சின்ன மசாலா ஒன்று அரைக்க போகிறோம். அதுக்கு ஒரு 6-7 சின்ன வெங்காயம், 2 பச்சை மிளகா, கொஞ்சம் கொத்தமல்லி எல்லாம் போட்டு மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அரைச்ச அந்த பேஸ்ட்டை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நான் 2 ஸ்பூன் மிளகாய் பொடி, காஷ்மீரி சில்லி 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். அப்புறம் நான் தனியாக அரைச்சி வச்ச பிரியாணி மசாலா அது 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். மசாலா நல்லா வதங்கினதும் 3 ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கிற சிக்கனை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ சிக்கன் கிரேவி பதத்துக்கு வந்துருச்சு. அடுத்து நம்ம புளிஞ்சு வச்சுருக்கிற லெமனை ஊற்றிக்கலாம். இப்போ சிக்கனை நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம எடுத்துருக்கிற ரைஸுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சதும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற ரைஸை இப்போ போட்டுக்கலாம். இப்போ உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு மேலாப்பில் கொஞ்சம் புதினா இலைகளை தூவி கொஞ்சமாக நெய் விட்டுட்டு குக்கர் மூடி போட்டு விசில் போட்டுடலாம். இப்போ பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. சீரியஸ்லி ஃப்ரெண்ட்ஸ், செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே நம்ம மாம்ஸ் டைரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.